அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப், இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஆகிய இருவருக்கும் எதிராக அந்தந்த நாடுகளில் மக்கள் எதிர்ப்பு போராட்டங்களை முன்னெடுக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். எதனால் இந்த போராட்டங்கள்? தற்போதைய மத்திய கிழக்கு போர் நிலைமை தொடர்பாக இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கு எதிராக அமெரிக்காவில் பல்வேறு இடங்களில் மக்கள் எதிர்ப்பு போராட்டங்களை ஆரம்பித்திருக்கின்றார்கள். ஈரானுக்கு எதிரான போரை உடனடியாக நிறுத்துமாறு வலியுறுத்தி அந்த போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. அதே போன்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுக்கு எதிராக அந்த நாட்டு மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். ஈரானுக்கு எதிரான இந்த போர் தேவையற்ற போர், இந்த போரை உடனடியாக நிறுத்துங்கள் என்று வலியுறுத்திய மக்கள் போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றார்கள். கடந்த மாதம் 28ஆம் தேதி ஈரானுக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்ட இந்த போர் என்பது ஒரு மாதத்தை கடந்து நீடித்துக் கொண்டிருக்கிறது. இந்த போர் என்பது இஸ்ரேல், அமெரிக்கா மற்றும் ஈரான் ஆகிய 3 நாடுகளை மாத்திரமல்லாமல் ஒட்டுமொத்த உலக நாடுகளையும் கதிகலங்க வைத்திருக்கிறது. எனவே இந்த போரை நிறுத்துவதற்கு பல்வேறு நாடுகளும் முயற்சிகளை மேற்கொண்டு வந்தாலும் கூட தொடர்ந்தும் இந்த போர் இடம்பெற்றுக் கொண்டே இருக்கிறது. கடல் வழி தாக்குதல்கள், ஆகாய மார்க்கமான தாக்குதல்களை கடந்து தற்போது தரைவழி தாக்குதலுக்கு அமெரிக்கா தயாராகி வருகிறது. இந்த நிலையில் அமெரிக்காவினுடைய வீரர்கள் துபாயில் பதுங்கு குழியில் இருந்த போது அந்த இலக்கை நோக்கி மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியதாகவும், அந்த தாக்குதலில் நூற்றுக்கணக்கான அமெரிக்க வீரர்கள் பலியாகி இருப்பதாகவும் கூட ஈரான் தரப்பு தெரிவித்திருக்கிறது. ஆனால் அந்த செய்தி முற்றும் முழுதான பொய்யான செய்தி என அமெரிக்க தரப்பு மறுப்பு தெரிவித்திருக்கிறது. இது உண்மையா இல்லையா என்பது தெரியவில்லை. ஆனால் ஈரானும் சளைத்தவர்கள் அல்ல என்று அமெரிக்க தரப்பின் மீதும் அதே போன்று இஸ்ரேல் தரப்பின் மீதும் மிகப்பெரிய தாக்குதல்களை நடத்தி வருகிறது. இஸ்ரேலின் பல்வேறு பகுதிகளிலும் கூட மிகப்பெரிய தாக்குதல்களை ஈரான் நடத்தி வருகிறது. அதே போன்று ஈரான் மீதும் அமெரிக்க தரப்பு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி வருகிறது. இந்த நிலையில் கடந்த 2 தினங்களுக்கு முன்னர் குவைத் விமான நிலையத்தின் மீது மிகப்பெரிய ஒரு தாக்குதலை ஈரான் நடத்தி இருக்கிறது. இதற்கு முன்னர் துபாய் மற்றும் சவுதி அரேபியா ஆகிய நாடுகளின் விமான நிலையங்கள் மீதும் கூட மிகப்பெரிய தாக்குதலை ஈரான் நடத்தியிருந்தது. இந்த போர் என்பது இந்த 3 நாடுகளை மாத்திரமல்லாமல் ஒட்டுமொத்த உலக நாடுகளையும் கதிகலங்க வைத்திருக்கிறது. இதற்கு பிரதான காரணம், இந்த போரிலே சம்பந்தப்பட்ட நாடுகள் எரிபொருள், எரிவாயு உள்ளிட்ட முக்கியமான வர்த்தகத்தில் தொடர்புடைய நாடுகளாக இருப்பதுதான் காரணமாக இருக்கின்றது. இந்த போர் காரணமாக ஆரம்பத்திலே ஹார்முஸ் ஜலசந்தி வழியான கப்பல் போக்குவரத்துக்கு தடை விதிக்கப்பட்டது. இதன் காரணமாக ஒட்டுமொத்த உலக வர்த்தகமும் மிகப்பெரிய பாதிப்பை சந்தித்தது. அதன் காரணமாக இந்த ஹார்முஸ் ஜலசந்தி வழியை பாதுகாப்பதற்காக அமெரிக்கா பல்வேறு நாடுகளிடம் கோரிக்கை விடுத்திருந்தது. இந்த ஜலசந்தியை பாதுகாப்பதற்காக உங்கள் நாட்டின் கப்பல்கள் மற்றும் படை வீரர்களை அனுப்புமாறு கோரிக்கை விடுத்தது. ஆனால் எந்த நாடும் அதற்கு ஒத்துழைப்பு வழங்கவில்லை. அதே போன்று நேட்டோ நாடுகளிடமும் கூட அமெரிக்கா அழைப்பு விடுத்திருந்தது. நேட்டோ அமைப்பில் மிக முக்கிய நாடாக இருப்பது அமெரிக்கா. ஆனால் அமெரிக்காவினுடைய அந்த அழைப்புக்கு நேட்டோ மறுப்பு தெரிவித்தது. அதாவது இந்த போருக்கும் நேட்டோவுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை, ஆகையால் இந்த போரிலே நேட்டோ தலையிடாது என அறிவிக்கப்பட்டது. அதாவது நேட்டோவினுடைய மிக முக்கிய அம்சமானது, நேட்டோ அமைப்பில் அங்கம் பெறக்கூடிய நாடுகள் மீது ஏதாவது ஒரு நாடு அல்லது ஏதாவது ஒரு அமைப்பு தாக்குதல் நடத்தினால் அதன் மீது நேட்டோ படை தாக்குதல் நடத்தும். ஆனால் இங்கு நடந்தது வேறொன்றாக இருக்கின்றது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒன்றிணைந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்தியது. எனவே நீங்களாக ஒரு போரை ஆரம்பித்து விட்டு அந்த போருக்கு ஒத்துழைக்குமாறு நேட்டோவிடம் அழைப்பு விடுப்பது எந்த விதத்திலும் சாத்தியமல்ல. எனவே நேட்டோ இதற்கு ஒத்துழைப்பு வழங்காது என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே நேட்டோ கைவிட்டிருக்கிறது. நேட்டோ அமைப்பிலே 32 நாடுகள் உறுப்பு நாடுகளாக இருந்த போதிலும் கூட எந்த ஒரு நாடும் இந்த போரிலே அமெரிக்காவுக்கு ஒத்துழைப்பு வழங்கவில்லை. எனவே தற்போது அமெரிக்கா தனித்து விடப்பட்டிருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்திலே நேட்டோவினுடைய ஒத்துழைப்பு தேவையில்லை, நாங்கள் தனித்தே இதனை நாங்கள் எதிர்கொள்வோம் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். இப்படியான நிலையில் இந்த மத்திய கிழக்கு போர் மிகவும் தீவிரமடைந்திருக்கிறது. போர் நிறுத்தம், சமாதான பேச்சுவார்த்தை இடம்பெறுகிறது என்று அமெரிக்க தரப்பு கூறினாலும் கூட இந்த போர் இன்னும் முற்று பெறவில்லை. சமாதான பேச்சு இடம்பெறுவதை ஈரான் மறுத்திருக்கிறது. இப்படியான நிலையில் ஈரானும் தாக்குதல் நடத்தி வருகிறது, அமெரிக்க தரப்பும் தாக்குதல் நடத்தி வருகிறது. அடுத்து என்ன நடக்குமோ என்ற அச்சம் தற்போது ஏற்பட்டிருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தில் அமெரிக்காவுக்கு ஒத்துழைப்பு வழங்கக்கூடிய அல்லது மத்திய கிழக்கிலே இருக்கக்கூடிய அமெரிக்க ஆதரவு நாடுகள் மீது தொடர்ச்சியாக ஈரான் தாக்குதல்களை நடத்தி வருகிறது. அதற்கு ஈரான் கூறுகின்ற காரணம், எங்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு உங்கள் இடத்தை நீங்கள் அமெரிக்காவுக்கோ அல்லது இஸ்ரேலுக்கோ வழங்கினால் உங்கள் மீது மிகப்பெரிய தாக்குதலை நாங்கள் நடத்துவோம்.
என்று தெரிவித்திருக்கிறது. தற்போது தரைவழி போருக்கான முயற்சிகளை அமெரிக்கா மேற்கொண்டு வருகிறது. அந்த தரைவழி போருக்கு எந்த ஒரு நாடும் அனுமதி அளித்து அவருடைய நிலப்பரப்பை வழங்கினால் அந்த நாடுகள் மீதும் அதே போன்று அமெரிக்க தரப்பின் மீதும் மிகப்பெரிய தாக்குதலை நடத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். 10 லட்சம் வீரர்கள் தயாராக இருக்கின்றார்கள். எனவே எங்கள் மீது அமெரிக்க படைகள் தாக்குதல் நடத்தினால் சவப்பெட்டிகளிலேயே உங்கள் வீரர்கள் செல்ல நேரிடும் என எச்சரிக்கை விடுத்திருக்கிறது ஈரான். அதே போன்று அமெரிக்காவும் கூட மிகப்பெரிய அச்சுறுத்தலை விடுத்திருக்கிறது. சமாதான பேச்சுவார்த்தைக்கு ஈரான் வராவிட்டால் மிகப்பெரிய தாக்குதலை நாங்கள் நடத்துவோம், மிகப்பெரிய அழிவை ஈரான் சந்திக்க நேரிடும் என அமெரிக்க தரப்பும் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. 2 தரப்பும் ஏட்டிக்கு போட்டியாக களத்தில் இருப்பதால் அடுத்து என்ன நடக்குமோ என்ற அச்சம் மேலோங்கி காணப்படுகிறது. இந்த நிலையில் தான் துபாயில் இருக்கக்கூடிய பதுங்கு குழிகள் 2 மீது மிகப்பெரிய தாக்குதலை ஈரான் நடத்தி இருப்பதாகவும் அந்த பதுங்கு குழிகளில் இருந்த அமெரிக்க தரப்பிற்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாக ஈரான் தரப்பு செய்தி வெளியிட்டிருக்கிறது. ஆனால் அப்படி ஒரு தாக்குதல் ஈரான் நடத்தவில்லை, அப்படி ஒரு பெரிய பாதிப்பை அமெரிக்க தரப்பு சந்திக்கவில்லை என்று அந்த தாக்குதலுக்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறது அமெரிக்கா. உண்மையில் என்ன நடந்தது என்பது தெரியவில்லை. ஆனால் மத்திய கிழக்கிலே நிலைமை மிக மோசமாக இருக்கிறது. பதற்றமான ஒரு சூழல் இன்னும் காணப்படுகிறது. இந்த போர் முற்றுப்பெற வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கின்றது. போர் முற்றுப்பெறுமா அல்லது நீடிக்குமா என்பது இன்னும் கேள்விக்குறியாகவே காணப்படுகிறது. மற்றும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.